செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையை பேசு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தமிழகத்தினுடைய தேர்தல் கள நிலவரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தினசரி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளிடத்தில் தற்போதைய கள நிலவரங்களை பேசுவதற்காக அரசியல் ஆலோசகர் திரு செந்தில்நாதன் சார் நம்மளிடத்தில் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஓகே, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு கட்சியாக உதயமாகி எதிர்கட்சியாக ஒரு பிரம்மாண்டமான உருவெடுத்து இன்னைக்கு 1% மட்டும்தான் தனக்கான வாக்கு வங்கி என்கின்ற நிலைக்கு சென்ற தேமுதிகவிற்கு ஆளும் கட்சியான திமுக மிக முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? யாருக்கு? தேமுதிகவிற்கு திமுக திடீரென்று முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அரவணைப்பது எதனால? ஒருவேளை விஜய் மில்லியன் டாலர் கொஸ்டின். எனக்கு நீங்க என்ன வாங்கி தருவீங்க? இதுக்கு பதில் சொன்னா என்ன வாங்கி தருவீங்க? நல்லதா ஒரு டீ வாங்கி எல்லாரும் மில்லியன் டாலர் கொஸ்டின். என்னன்னா ஆதாயத்திற்காக தான் போயிட்டாங்க. அப்ப இல்ல இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஒட்டுமொத்த அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறேன். அரசியல்னா என்ன அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமா. அரசியல்னா என்னன்னா இத முதல்ல தனித்தனியா பிரிச்சு அனலிசிஸ் பண்ணாதான் ஏன் தேமுதிகவுக்கு இன்னைக்கு திமுக இவ்வளவு அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லா ஐஏஎஸ் மூளை. இதுல பின்னாடி இருக்கிறது மொத்தமும் ஐஏஎஸ் ஓட மூளை. பல்வேறு கலெக்டர்களுடைய ஆலோசனை பிரகாரம் முன்னெடுக்கப்பட்டது சொல்றாங்க. ஐஏஎஸ் ஓட மூளை. சோ அவங்களுடைய பிரைன் நாலேஜ். ஓகே. ஐஏஎஸ் ஓட பிரைன். ஓகே. ஐஏஎஸ் பிரைன் எப்படி வேலை பார்க்கணும்? ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துல திடீர்னு ஒரு கலவரம், அந்த கலவரத்தை அடக்கணும், உங்களுக்கு ஃபோர்ஸ் வேணும். இப்ப நீங்க எவ்வளவு பேர் கூட்டு வருவீங்க? இப்ப ஒரு ஐஏஎஸ் எவ்வளவு பேர் கூட்டு வருவீங்கன்னு ஒரு ஐஏஎஸ் கேட்டா ஐஏஎஸ் தெளிவா சொல்லுவார், இவ்வளவு பேர் கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவார். எப்படி? இவ்வளவு பேர் கூப்பிட்டு ஃபோர்ஸை கூப்பிடுன்னு சொல்லுவார். எப்படி? அதுக்கான பயிற்சி எடுத்துருப்பாங்களே. பயிற்சி என்ன பயிற்சி? அதுதான் செலக்ட் பண்ணும் போதே எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இன்டர்வியூ இருக்குல்ல, அப்போதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்க கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், இது ரெண்டு மட்டும்தான் திரும்ப எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒருத்தருக்கான இன்டெலிஜென்ஸ் என்ன, ஒருத்தருக்கு நாலேஜ் என்ன. இன்டெலிஜென்ட்ங்கிறது என்னது? அவங்களுடைய புத்திசாலித்தனம். நாலேஜுங்கிறது என்னது? அறிவாளித்தனம். நாலேஜ் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிக்கலாம், பட் இன்டெலிஜென்ஸ் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண முடியாது. பாம்பு குட்டி போட்ட உடனே 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடும். நல்ல பாம்பு தன்னுடைய குட்டியை தானே சாப்பிடக்கூடாதுன்னு பிறந்ததுலேருந்து தான் மட்டுமே தன்னை வாழ வச்சுக்கணும். பாம்பு ஒரு நல்ல பாம்பு இருக்குன்னா தன்னை இப்போ பிறந்ததுலேருந்து தன்னை தானே காப்பாற்றிக்கணும். பல்ல கொஞ்சம் விஷம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். எப்படி காப்பாற்றிக்குது? இன்டெலிஜென்ஸ். அது ஒரு புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம், வேட்டையாடக்கூடிய திறன், தன் வாழ்க்கையை தானே காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்து அதோட ஜீன்ல இருக்கும். இந்த ஜீன் தான் அதை என்ன பண்ணும்? அதை வாழ வைக்கும். அப்போ இன்டெலிஜென்ஸ் பிளஸ் நாலேஜ். சரி, நாலேஜை நீங்கள் எவ்வளோ வேணால் படித்து டெவலப் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ஸ் எப்படி டெவலப் பண்ண முடியும்? ஒன்று இன்டெலிஜென்ஸ் ஜெனட்டிக்கில் வரணும். அப்படி இல்லைன்னா ஹார்ட் ஒர்க்கும் நாலேஜும் ஒருத்தருக்கு இன்டெலிஜென்ஸை கொடுக்கும். ரிப்பீட்டடாக அவங்களுடைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் பிறவியில் இல்லைங்க எனக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாதுங்க அப்படின்னா அவங்க ரிப்பீட்டடாக அவங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணி வெளிவட்டாரத்தில் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி அதில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒன்று ஒன்றா அவங்க உருவாக்குவாங்க.
இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் எதை வச்சுங்க ஒரு ஐஏஎஸ் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த நிமிஷத்தில் அந்த வினாடியில் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த முடிவு தான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த மைண்டு தான் ஒரு ஐஏஎஸ்ஸா ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் காரணம். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஐஏஎஸ். இவங்களால எந்த நிலையிலும் எந்த முடிவையும் எடுக்க முடியும், எந்த நிலையிலையும் எடுக்க முடியும். கடைசி எண்ட் ஸ்டேஜ் முடிய போகுது, கத்தி தூக்கிட்டு கழுத்துல வச்சுட்டான், அப்ப கூட அவங்களால தப்பிக்க முடியும். அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய நாலேஜ், பவரும் இருக்கு அவங்க கையில. நாலேஜ் இருக்கு, பவர் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நேரத்துல முடிவெடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இதுவும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய திடீர்னு உதயச்சந்திரன் சார் சொல்லிடுறேன்னு சொல்லாதீங்க, ஒரு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அங்க. உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மட்டும் நான் சொல்லுவேன், அதே போல நிறைய பேர் அங்க இருக்காங்க. அது மாதிரி நிறைய ஐஏஎஸ்ங்க நிறைய வந்து இருக்காங்க. அந்த ஐஏஎஸ்ங்க எல்லாருமே மேக்சிமம் 90% ஆஃப் ஐஏஎஸ் அவங்க எந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்காங்களோ அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே அப்படிதான். இதை ட்ரெயின் பண்ணி அமைச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். எப்படி சவுக்கு சங்கர் ட்ரைனிங் எடுத்துட்டு தீர்க்க மரத்தில் கூறு பார்த்தாரோ, அதே போல ஐஏஎஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ட்ரைனிங் எடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கூறு பார்க்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க ட்ரைனிங் எடுத்தது ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் அவங்க கூறு பார்க்கறது மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட். இது ஐஏஎஸ் உடைய மூளை, அதை ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. இது ஐஏஎஸ்க்கான மூளை. அந்த ஐஏஎஸோட மூளை தான் எல்லா இடங்களிலும் செயல்படும். எதுவுமே இல்லை அப்படின்னா இவங்களே ஒன்று உருவாக்குறாங்க, அதுக்கு இவங்களே கவுண்டர் கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்களே அதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆட்சியாளர்கள், ஆட்சி பணியாளர், இந்திய ஆட்சி பணி. அதனால தான் அவங்க வந்து இந்த தடவை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசியல்வாதிகளை சம்பாதிக்க விடலை, அதிகாரிகளை நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா, அதிகாரிகளால் மட்டும்தான் நம்மளை வந்து திரும்பி அந்த இடத்துல உட்கார வைக்க முடியும், அவங்க மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்ம பரவலாக பார்த்துருக்குறோம். பொதுவாகவே ஒரு ஆளுங்கட்சியானா நான் கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், செயலாளர்கள், வார்டு மெம்பர்ஸ்லேருந்து நிறைய எல்லாருமே அதுலேருந்து வருமானத்தை பார்ப்பாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த திமுகவுடைய கட்சிக்காரர்களே யாரும் அந்த அளவுக்கு யாரும் சம்பாதிக்கலை என்ற ஒரு குமுறலில் இருக்கிறாங்கன்ற தகவல்கள் தான் நம்மளும் பரவலாக எல்லா இடத்துலையுமே தகவல்கள் எல்லா இடத்துலையும் வருது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம். ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன கேள்வி வழியாக ஒரு சாவியை போட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது உள்ள வந்து அரசியல் அப்படின்னு ஒரு பெரிய மெகா பிக்சல், ஒரு மெகா பிக்சலில் ஒரு சின்னதாக வந்து சுவிட்ச் வச்சு ஆன் பண்ணி விட்டீங்க. இப்போ அதை உள்ளே போயிட்டு பார்த்தா அது எல்லாம் அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜிபியில் இருக்குது. உங்களுக்கு இப்போ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப எளிமையாக கொண்டு வரணும். சரி, ரைட், ஓகே. முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, வியூகம். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் அவரை வந்து அனலைசிஸ் பண்ணுறதோட ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை முடியல. பழைய அரைச்சம்மாவே அரைச்சிக்கிட்டு அசோகம் காலத்து டெக்னிக்கு, ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி இந்த வந்து ஐடி விங் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஐடி விங்கை வச்சு இங்கேருந்து இந்த நியூஸ் அனுப்பலாம், அதை அனுப்பலாம், இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் வந்து ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக். இது இது வந்து எடுப்படாது. ஏன்னா எல்லாரும் அதை பண்ண, அதாவது நீங்கள் மட்டும் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, எல்லாரும் அதை பண்ணால் நியூட்ரலைஸ் ஆகிடும். நீங்கள் ஒன்று சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறீங்க, எல்லாரும் அதை கிரியேட் பண்ணுறாங்க.
எல்லாரும் ஒருத்தர் காப்பி பேஸ்ட் அப்போ என்ன ஆகுது? எல்லாமே சமம், நிறைய நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா இன்னொருத்தர் அதை உடனே மைனஸ் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அது டெக்னிக் பர்ஸ். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவன் வந்து வாக்காளர்களுடைய வாக்கு அப்படிங்கிற விஷயத்த அவன் வந்து பார்க்கவே மாட்டான். ஸோ 1% மட்டுமே இருக்கிறவங்களன்றதை அவங்க கன்சிடர் பண்ணலை. அதுக்கு பின்னாடி வாக்காளர்களுடைய வாக்கெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தேவை வாக்காளருடைய பிரெயின், வாக்காளருடைய மூளை. அது என்ன செய்யணுங்கிறத இவன் பண்ணுவான், இவன் கண்ட்ரோல் பண்ணுவான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ வாக்காளர்களுடைய மன மூளைய பிரெயின் கண்டிஷன் பண்றதுக்கு பிரெயினை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்துவதற்காக 1% மட்டுமே வாக்கு வங்கி இருக்கு என்கிற அந்த சதவீத வாக்கு வங்கியை 1% உருவாக்குறது யார் சொல்லுங்க? 1% உருவாக்குனது 11% உருவாக்குச்சு. அவரை அழிக்கணும் என்கின்ற வேற ஒரு நடிகர் தேமுதிகவை அழிக்கணும் நாங்க தான் பண்ணோம். தெரியாதா அணைக்கிறதுக்கு? இப்ப நாங்களே கட்டி அணைக்கிறவங்களுக்கு அணைக்க தெரியாதா? இப்ப பற்ற வைத்தவர்களே இப்ப அணைத்து விட்டார்கள் நினைக்கிறேன். ஐஏஎஸ் மூளை பத்த வச்சதும் ஐஏஎஸ் மூளை, அணைக்கிறதும் ஐஏஎஸ் மூளை. அதனாலதான் இன்னைக்கு ராஜ்யசபா சீட் வரைக்கும் கொடுத்து அரவணைச்சிருக்கிறீங்க. என்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து வேட்பாளர் மனு தாக்கல் பண்ண போகிறீங்க, என்னைக்கு வந்து ரிட்டர்ன் எடுக்க போகிறீங்க, என்னைக்கு ஃபைனல் வரப்போகுது, அதுக்கப்புறம் என்னைக்கு நீங்கள் வந்து களத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 20 நாள் கூட கையில் இல்லை. ஆமாம், இந்த காலகட்டம் 10 மிகப்பெரிய ஒரு கேள்விதான். 20 days கூட இல்லை. ஆனால் ஓடுனா ஓரத்துக்கு ஓடியாறதுக்கு ஒரு ஆள் வேணும். பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். யாருமே வந்து பார்க்காத நேரத்தில் இந்த அம்மாவாவது நம்மளை வந்து பார்த்துச்சுடா, ஒரு ஆள் வேணும். பார்த்தாங்கன்னா பார்க்க வச்சிங்களா? பார்க்க வைக்க போறாங்க. பார்க்க வச்சிங்க. இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் தேவையில்லாமல் வந்து மாநாடு மயிலாடெல்லாம் போடல. என்னைக்கு மாநாடுச்சு, என்னைக்கு மயிலாடி பார்த்துருக்கீங்க? மாநிலம் வந்து எந்த ஊரில் அடிச்சு? இல்லை, எந்த ஊரில் அடிச்சு? மாநிலம் அடிச்சு ஓடிச்சு. மக்களுக்கு பிடித்த மாதிரியான நிகழ்ச்சிகளை போட்டு 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 நம்ம டிவியை மக்கள் பார்க்கணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம நியூஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறக்கி ட்ரெயின் பண்ணோமா, அவங்கள ட்ரெயின் பண்ணோமா. இப்போ எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 35 நாள். இந்த 35 நாளில் விஜயகாந்த் படமும் போட்டு அடிச்சு தாக்குவோம். எங்களுடைய நெட்வொர்க் ஃபுல்லாவே விஜயகாந்த் படத்தெல்லாம் விஜயகாந்த் மறந்து போன ஒரு மனிதனை நாங்க உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா ஒரு முறை சாதித்தார், நாங்க தான் அவரை டம்மி பண்ணோம். எங்களுக்கு தெரியும், டம்மி பண்ணவும் தெரியும், திருப்பி மேல கொண்டு வரவும் தெரியும். எந்த விஜயகாந்த் வளரக்கூடாதுன்னு கணக்கணம் கட்டி திருந்தாலும் அவளே விஜயகாந்த் படத்துக்கு மாலை நாங்க தானே பண்ணோம். அவங்க அதை நாங்க தானே பார்ப்போம். அப்ப விஜயகாந்த் ரசிகர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு காட்சி பதிவு சின்ன தொலைக்காட்சியில ஃபுல்லா விஜயகாந்த் படமா தான் ஓடுது ஒரு மாதத்துக்கு. விஜய் என்கிற அந்த திரையினுடைய கவர்ச்சியை மறைப்பதற்காக விஜயகாந்த் என்கின்ற ஒரு திரை மறைப்பு வந்து அவங்களுக்கு நீ பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டம். இதில் இன்னும் கூடுதல் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்லாம் இதில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால தான் வாக்கு வங்கியை விட வாக்காளர்களுடைய மனநிலையை மனோதத்துவத்தின் மூலம் அவங்க அப்ரோச் பிரெயினை நீங்கள் கண்டிஷனிங் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். இது வழியா இதை ட்ரெயின் பண்ணுவோம். கண்ணு காது வழியாக மூளையை மாற்றுறதுக்கான முயற்சியாக தான் இன்னைக்கு இப்போ பிரேமலதா விஜயகாந்த் உள்ளடக்கிய தேமுதிகவுக்கு அரவணைக்கிறாங்க. தகவல் சார், ரொம்ப நன்றி சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் என்ன நடக்கின்றது, மக்கள் உண்மையில் இவர்களுடைய திட்டங்களுக்கு சரி சாய்ப்பார்களா என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் சார். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது தேமுதிகவை
உடன் வைத்துக் கொள்வதால், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதால் ஒரு சிலருக்கு முன்னுரிமை கொடுக்கல. ஆமாம், இன்றைக்கி நம்ம பரவலாக பார்க்குறோம், விசிகாவிற்கும் வாழ்வுரிமை கட்சிக்கும் வந்து முக்கியத்துவம் மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கு சீட்டுகள்லாம் கூட குறைவாக மிகவும் சொற்ப எண்ணிக்கையிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பரவலாக பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியாக அதை நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். தேமுதிகவிற்கு அதிகப்படியான முக்கியத்துவம், விசிகாவிற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் முக்கியத்துவம் குறைக்கப்படுகிறது ஏன் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரையில் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பார்ப்பதற்கு, தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சவங்களுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.